பாட்டு பாடுகிறா. गाइस நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து இடம் இங்க ஃபுல் காலியா தெரியுது. இன்னும் காத்தால வந்தீங்கன்னா வேற லெவல் ஃபாகா இருக்கும். ஃபுல் ஃபாக் தான். இப்போ சரியான வெயில், கீழே இருக்கிறதெல்லாம் கிளியரா தெரியுது, ரொம்ப தூரம் இருக்கிறதெல்லாம் கிளியரா தெரியுது. நீங்க காத்தால டைம் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறதோட கூட ஒன்றும் தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹைட் ஆகுது. இது வந்து இதுதான் டாப்பா, இதுக்கு மேல எதுவுமே இருக்கல. இதுதான் டாப், இதுல இருந்தா கீழே போய்க்குது. உங்களுக்கு எவ்வளவு கீழே வரைக்கும் போய்க்குதுனாக்கா இங்க இருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கீழே இறங்குது. இதுதான் டாப்ன்றாங்க. இதுக்கு மேல வந்து எது இருக்குல்ல, அங்க ஒருத்தர் பேசினார், அவர் தான் இந்த இடத்துல இந்த ஒரு வேஸ்ட் ஆயிட்டானுங்க பசங்க மேலே ஏறி. இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம. கண்டிப்பா இது வந்து ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஜெல்லி வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்கிட் ஆகுது, அப்படியே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகுது. இந்த சின்ன சின்ன ஜெல்லிங்கெல்லாம் ரொம்ப ஸ்கிட் ஆகுது. ஸோ உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வந்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர். இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிறீங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இங்கே வரைக்கும் ஏற வரைக்கும் கொஞ்சம் வரும்போது உங்களால் முடிஞ்சாக்கா வாட்டர் பாட்டில் எடுத்துவாங்க, மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துவாங்க. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே வரும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ நம்ம வந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சின்னு கிளம்ப வேண்டியது தான். ஆனால் வரவங்க இருந்தாக்கா நம்ம வந்து தப்பு கனெக்ட் பண்ணின்னு வந்துட்டோம். மத்தியானம் வருது. ஆனால் வரவங்க வந்து காத்தால வாங்க கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பவம், கால் ஷூவே தோ கீழே விட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் வந்தோம், கீழே திருப்பி போனமாக்குது. ஒரு ஷூ இங்கே இருக்குது, இன்னொரு ஷூ கீழே எங்கேயோ இருக்குது. அதை நம்ம தேடி போயின்னுக்கிறோம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குதுனாக்கா இப்படி இருக்குது, கொஞ்சம் உஷாராக இறங்கணும். ஸோ வந்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஆமா இங்க பாத்து கால் வழுக்குதுடா. வீரன் காலுக்கு என்ன சொல்லு, அப்படியே ஓட போறோம். கால் வழுக்குதுடா, டேய் தண்ணி ஆயிடுச்சு. ஓகே பாத்தீங்கன்னாக்கா எப்படி இறங்கணும், இப்படி எகறணும். ஸ்டண்ட் பாஸ் பண்ண இறங்கலாம். சார் இருமத்தான் அவன் பச்சா உன் பேச இறங்கறான். அவன் சும்மா தண்ணி பா. Oh my god, wow, oh my god, wow. அந்த பக்கம் விழுந்துச்சுரா. கைஸ் இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். இப்போ வந்து கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியெல்லாம் வற்றி போய்க்குது. அந்த தண்ணியில் முன்னாலே தான் நான் ஒரு முதலையா பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இரா சிவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்னொரு சுவை தேடி தான் போயின்னுக்கிறோம். ஸோ இந்த கல்லுங்கெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக்குது. ஸோ ஷூ இல்லாமல் ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் இங்கே வராதிங்க தயவு செய்து. ஓகே நம்ம சிவா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷூ கண்டுபிடிச்சிட்டா. எஸ், ஓ மை காட். இது நம்ம ஷூ வந்து இப்போ வந்து முள்செடி நடுவில் மாட்டிக்கிச்சு. இதை நம்ம காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றிட்டோம். ஓகே நம்ம இது மேலே தான் ஃபோட்டோலாம் எடுத்து சக்கு ஒத்தி குச்சி. அவனுக்கு கொஞ்சம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ கொஞ்சம் தான் ஏறுவான். பார்த்தீங்களா இதான் தெரியல. ஆமா, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ கண்டிப்பா செம்மையா பண்ணிருப்பாரு ஏதாச்சும். அப்படியே உட்காந்து தெரியல உட்காந்துக்கிறான். இந்த டைமுக்கு அந்த பாட்டு கரெக்டா ஊமேல ஆசை ஆடுறா வாடா இங்க இருக்கா. இது கனவு தெரியலாம். பாட்டு பாடுகிறா.
நம்ம எறும்பியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இது நம்ம வண்டி பார்க்கிங் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புறதா இதுக்கப்புறம் நம்மளோட வேலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் இஸ் வெரி வெரி ஃபன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃப்ரெண்டு கூட வெளியே வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே வந்தீங்கன்னாக்கா நல்லா ஃபன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக தண்ணி ஏற்றுனுவாங்க. தண்ணி ஏற்றினாமலாம் வராதிங்க. வந்து வண்டிக்கிட்ட வந்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் வண்டி ஏற்றுன்னு நம்ம கிளம்புறது தான். கிளம்பியாச்சு. நம்ம இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம். வந்து இது ஒரு ஆஃப் ரோடு தான், நல்ல ஒரு ஆஃப் ரோடு. ஆனால் நிதானமாகவே போகணும். முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக போனால் தான் ரொம்ப டயர் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். ஓகே, பாய் பாய். ஓகே காய்ஸ், நம்ம ரிட்டர்னிங் வந்து அப்படி காலி ஆகுது. ஆனால் அப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும். என்னடா ஆச்சு? பார்த்தீங்கன்னா பாவம் யாரோ ஒருத்தருக்கு வண்டி நின்றுச்சுட்டு டோ பண்ணத்துக்கு போய்க்கிறான். பாவம் டோ பண்ணும்போது சைலன்சரில் கால் வச்சுன்னா செருப்பே மெல்ட் ஆகிட்டுக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் குதிரை போயிருக்குது. குதிரை வண்டி போகிறது பார்க்கலாம், குதிரையே ஒரு வண்டியில் போகிறது பாருங்க. என்ன தப்ப? நம்ம வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஓகே, நல்ல ஒரு ஃபன் இருந்துச்சு. மறக்காமல் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் கண்டிப்பாக கண்டினியூவாக வரும். வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் ஸ்டே டியூன். திஸ் இஸ் த்ரில் ரைடர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.